அந்த லட்சுமிக்கும் பிரம்ம வாயுக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த லட்சணம் எப்படா அப்படின்னா, பரமாத்மா விட்டு எல்லா இடத்துலயும் அனாலோசனையா ஆலோசனையா சர்வ விஷயக்க ஞானம் இவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதனால அவங்க என்ன காரணம் இருந்தாலும் கூட அந்த க்ஷமா சக்தி இவங்க எல்லாருக்கும் பரசுக்ல திரையில இருக்கவங்களுக்கு உண்டது. பரசுக்ல திரயத்தை விட்டு வரக்கூடிய கருடசேஷ ருத்ராதிகள் என்ன இருக்காலோ இந்த தேவதைகளுக்கு இந்த க்ஷமா சக்தின்றது எல்லாருக்குமே ரொம்ப கம்மியாது. அதனால விசேஷமான ஸ்தானம் இந்த வாயுதேவருக்கு இருக்கிறதால தான் நம்ம சித்தாந்தத்துல அந்த வாயுதேவரை ஜீவோத்தம ஸ்தானத்துல நம்ம பாக்கிறோம். இந்த ரீதியில அவளுக்கு சாபம் வந்ததாது. சாபம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணி பரமாத்மா இடத்துல சொன்னாங்க, சுவாமி இப்படி ஒரு சாபம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பரமாத்மா வெளியில வரும்போது தன்னு ஸ்தானத்துல இருந்து வெளியே வரும்போது இவங்க ஜெய விஜய் 2 பேரும் என்ன நினைச்சலாம், என்னுடைய எஜமானன் வெளியே வந்திருக்கான், இவர் சாபம் கொடுத்ததை தெரிஞ்சு இவங்களுக்கு பரமாத்மனே சிக்ஷா கொடுப்பான், ஏதாவது சிக்ஷையா பண்ணுவான்னு சொல்லி இவ யோசனை பண்ணலாம். ஆனா பரமாத்மா வரும்போது என்ன பண்ண, இதுக்கு விருத்தமா பண்ணிட்டான் பரமாத்மா. இவங்க என்ன